நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ஒரு முறை என்னுடைய பள்ளி வார்டன் கேட்டார், ஏப்பா இவ்வளவு பையங்க ப்ரைஸ் வாங்குறாங்களே, உனக்கு ப்ரைஸ் வாங்கணும்னு எதுலேயும் ஆசை இல்லையா? ஒன்று கூட ப்ரைஸ் வாங்க மாட்டேங்கிறியே, அதை பார்த்து உனக்கு அக்கறை வரலையான்னு கேட்டார். நான் அன்றைக்கு அவரிடத்துல சொன்னேன், ப்ரைஸ் வாங்குற மாதிரி எனக்கு ஆசை இல்லை, இந்த ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி நான் வரணும்னு ஆசைப்படுறேன்னு. மதுரையில் அண்ணாதுரை வந்திருக்கிறார். உதயசூரன் சின்னத்தில் ஓட்டு கேட்கணும், லேட்டாக வந்துட்டார். நைட்டு 10:30 மணி. 10:30 மணியில் 1 நிமிஷம் தான் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் பேசக்கூடாது. அப்படி பேசக்கூடாது. ஆனால் அந்த பேசணும். முதல்ல எந்திரிச்சோன்னே உடன்பிறப்புகளே அது இதெல்லாம் அவர் பேசலை. அழகாக எந்திரிச்சார். ஊரோ மதுரை, மாதமோ சித்திரை, நேரமோ பத்திரை, நீங்களோ நித்திரை, நாளை இடிவீர் உதயசூரியில் முத்திரை. ஒருத்தர் கொத்தமங்கலத்தில் பெத்தாச்சி செட்டியார்னு இருக்கார். அவர்கிட்ட போய் ஒரு செட்டியார் சொன்னார், ஆச்சிட்டு சொன்னாங்க, ஆச்சி உங்கள் செட்டியார் உங்கள் பேச்சை தட்டுறதே இல்லை அப்படின்னா. அந்த ஆச்சி சொன்னாங்க, நானும் ஆட்சி பேச்சை தட்டுறது இல்லை அப்படின்னாங்க. ஆச்சி நீங்கள் எந்த ஆட்சி பேச்சை தட்டுறது இல்லை அப்படின்னாங்க. நான் பெத்தாச்சி பேச்சை தட்டுறது இல்லை அப்படின்னார் அவர். அப்போ சொல்கிறார், நீங்கள் உப்பு சத்தியாகிரக போராட்டத்துக்கு போகிறீங்க, நான் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன் வாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் இல்லை, எனக்கு வேற டைம் இல்லை, எனக்கு வர முடியாதுன்னு காந்தி சொல்கிறார். உடனே பாரதி எந்திரிச்சு சொல்லுகிறார், உங்கள் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு நன்றி. ஒரு 75 வயது டாக்டர்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார் அப்படின்னு கேட்டால், நான் டாக்டராக இருக்கேன்னு சொல்ல மாட்டார். ஒரு வக்கீல் நான் வக்கீலாக இருக்கேன்னு சொல்ல மாட்டார். நான் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் பாரு, வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் பாரு. 75 வயதிலும் அது ப்ராக்டிஸ் தான். அதுக்கப்புறமா அதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு விஷயம் இருக்குது. இந்த 3 நாளோட உங்கள் ப்ராக்டிஸ் முடியலை. உங்கள் வாழ்க்கை பூரா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நானும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி கூட 2 விஷயத்தை புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும். பணத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க. பணத்தை விரட்டி பிடிச்சி ஓடுனீங்கன்னா அது உங்களை விட்டு ரொம்ப வேகமாக ஓடும். நகரத்தாருடைய பண்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, பணத்தை ஈர்க்கணும். அவர் பிராயபுரத்தில் ஒரு செட்டியார் இருக்கார், கட்டவரல் அழகப்ப செட்டியார்னு. ஆனால் அவருக்கு தெரியாத ஒரு கட்டவரல் அழகப்ப செட்டியார்னு. நான் கூட கேட்டேன், கட்டவரல்னா என்ன, கட்டவரல் இல்லையான்னு கேட்டேன். இல்லை, இந்த கட்டவரல் நினச்சா எல்லா விரலையும் தொடும். எந்த விரல் நினச்சாலும் கட்டவரலை தொட முடியாது. இவர் யார் நினச்சாலும் இவரை போய் பார்க்க முடியாது. இவர் யாரை வேணாலும் போய் பார்ப்பாரு. அதனால அவருக்கு கட்டவரல் அழகப்ப செட்டியார்னு பேர் வச்சிருக்காங்கன்னாங்க. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. நமக்குள் ஒருவன் 2 பயிற்சி பெற்ற கடியாப்பட்டி கருப்பையா மாணவனை திரு ஏவி அண்ணாமலை அண்ணன் அவர்களை அறிமுகம் செய்ய வருமாறு அழைக்கிறோம். தெற்குப்பையிலிருந்து வானானாவண்ணா குடும்ப ராங்கியத்திற்கு வளர வந்தவர். சிறு வயதிலேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் ஹவுசிங் டிபார்ட்மெண்டில் வேலை பார்த்தவர். கும்பகோண நகரத்தார் சங்கத்தின் தலைவர் திரு ஏவி அண்ணாமலை அண்ணன் அவர்களை கௌரவ விருந்தினர் உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு பேச ஆரம்பிக்கிறேன். முதலில் எனக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு தெளிவாக எதுவும் புரியவில்லை. இங்கு வந்ததுக்கு பிறகு ஓரளவு புரிய ஆரம்பிக்கிறது. நாம் முன்னால் இருக்கும் பொழுதெல்லாம் இங்கு என்னை போல் பல பேருக்கு அவர்கள் வீட்டு தாத்தாவிடமும் நாம் நேரடியாக பேசி பழகுவதில்லை, தகப்பனாரிடமும் நாம் இருந்து பேசி பழகியதில்லை. நமக்கு முன்னால் கணக்கு பிள்ளை இருப்பார், அவரிடம் சொல்லித்தான் நம் காரியங்களை கூட நிறைவேற்றி கொண்டு வேண்டியிருக்கும் பல குடும்பங்களில் இது உண்டு. நமக்கெல்லாம் அப்போது இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. இப்போது வந்திருக்கும் இந்த இளைஞர்களுக்கு இந்த வாய்ப்புகள் நன்றாக கிடைக்கிறது. இன்று வரை எனக்கு தனியாக என்னால் பேச முடியும். ஆனால் மேடைகளில் பேசும்பொழுது உணர்ச்சி வந்தால் தழுதழுப்போடு எனக்கு பேச வராது. இந்த போது பயிற்சிகள் இருந்திருந்தால் ஒருவேளை நானும் பேசியிருக்கக்கூடும் என்று நினைக்கிறேன். அதற்கு இது போன்ற பயிற்சிகளை வழங்கும் திரு ஆதப்பண்ணன் அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்தவர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த நிகழ்ச்சியை சுவாமிமலையில் நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சின்ன இன்ஃபர்மேஷனு, நம்ம இந்த கைப்பெட்டின்னு ஒரு அமைப்பு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அமைப்பை ஆரம்பிச்ச சிறப்பாக அது வெற்றி பெறதுக்கு என்னோட வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். அதே போல அந்த கைப்பெட்டி அப்படிங்கிறதுக்கு நம்ம வெளிநாட்டுக்கெல்லாம் உங்க அப்பச்சிகள் போனாலும் நம்ம பிள்ளைகளை கைப்பழக அனுப்புறேம்பாங்க. கைப்பழகிறதுக்கு நாங்க அனுப்புறோம். அந்த கைப்பழகி வந்தவங்க தான் இன்னைக்கு ஒவ்வொரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் யாரை எவ்வளவு பெரிய நம்ம கோடீஸ்வரங்களை பார்த்தீங்கன்னாலும் அவங்க எல்லாருமே அவங்க பிள்ளைகளை ஒரு இடத்துல கைப்பழக அனுப்புனவங்க தான். அதே போல இன்னைக்கு இங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இந்த பிள்ளைகள் எல்லாம் கைப்பழக வந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு மில்லியனர் ஆகணும் அப்படின்னு தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஆதப்பன் சீனிவாசன் அவர்களுக்கு தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தின் சார்பாக இந்த அன்பளிப்பை வழங்க. நமக்குள் ஒருவன் பயிற்சி வகுப்பு 3 பயிற்சி பெற்ற செல்வி சொர்ண மீனாட்சியை பயிற்சியாளர்களின் சார்பாக வரும் ட்ரைனர் திரு ஆர்.எம். லக்ஷ்மணன் அண்ணன் அவர்களை அறிமுகம் செய்ய வருமாறு அழைக்கிறோம். பி. ஸ்வர்ண மீனாட்சியின் அன்பு வணக்கங்கள். நமக்குள் ஒருவன் இன்று விருட்சமாய் வளர விதையை விதைத்தவர். நகரத்தாரில் இருக்கும் பயிற்சியாளர்களை ஒருங்கிணைத்து வரும் இவரே. பசிக்கு மீன் கொடுக்காமல் மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பவர். சர்வதேச ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் புதுகை முதல் குமரி வரை மண்டலம் 18 யார் ஆட்சியில் இருந்தாலும் இவரின் துணை இருக்கும். ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிற்பவன் கூட தேக்கு விற்பான் என்ற வரிகளுக்கு ஏற்ப இளைஞர்களை ஊக்குவிக்கும் திரு ராம லக்ஷ்மணன் அவர்களை பயிற்சியாளர்களை அறிமுகம் செய்து பயிற்சியின் நோக்கத்தை கூற அன்போடு அழைக்கின்றோம். எங்களுக்கு முன்னாடி அதாவது ஒரு ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜென்ரேஷன் கேப்ல 1977-78 இருந்து ஸ்டேட் லெவலில் ஜேசிஸ் இருந்தப்ப இருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வயசு ரொம்ப கூட, ஆனால் 18 வயசு மாதிரி இருப்பாங்க. எங்கள் மாமா பயிற்சியாளர் கதிரேசன் கோட்டையூர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அவர்களுக்கு பொன்னாடை அணிவிச்சிருக்குமாறு சிறப்பு விருந்தினர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 100 முறைக்கு மேலே இரத்த தானம் செய்து இன்னும் ஆக்டிவாக இருக்கின்ற ஆத்தங்குடி தேவராஜனன் அவர்களை அன்போடு பயிற்சியாளர் அண்ணன் தேவராஜனன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இங்கே இருக்க பார்ட்டிசிபெண்ட்டோடு 30 பேர் இருந்தீங்கன்னா அவர் ஒரு 31வது பார்ட்டிசிபெண்ட் அப்படி தான் உங்களோட இருப்பார். அடுத்து இந்த பயிற்சியை ஒருங்கிணைத்து எங்களோடு இருக்கின்ற காரைக்குடி இப்பொழுது அளவாக்கோட்டை மீனாட்சி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நாட்டார் குணமறிந்து நல்லவரை கெட்டவரை நயமாக பகுத்துணர்ந்து பாடுபடும் மக்களுக்கு பாங்காக பொருள் தந்து அடக்கமாய் வாழ்ந்து அதிகமாய் பொருளீட்டி தாய் நாடு திரும்பி ஆன்மீகம் நெறியில் வாழ்கின்ற எம் குலத்தோரே நகரத்தார்களே, கொப்பாத்தால் கொழுவிருக்கும் கோலநகர் காரைக்குடிதனில் ராமநாதன் உமையால் பெற்றெடுத்த தலைமகன் இலக்குவனின் வணக்கத்தினை இவ்வவைக்கு நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி சீனிவாசன் ஜேசிஸ்ல இருக்காரு. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு கேட்டப்ப அது நகரத்தார் பிள்ளைகளுக்கு நடத்தினால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்ட மேடையில் இருக்கிற பெரியவர்களை அன்று எம்சிஎன் மாணிக்கண்ணை, விஎன்சிடி வள்ளியப்பனே, எங்கள் காய்ச்சத்தினுடைய தலைவர் பழைய தலைவர் பலராமசாமி, இப்படி பல பேரை நாங்கள் அணுகி அதற்கான முயற்சியை எடுத்து அதை ஆரம்பித்தோம். அன்னைக்கு நாங்கள் 1 2 ஆச்சு, 2 5 ஆச்சு, 5 35 ஆச்சு, அவங்க பெற்றோர்கள் சேர்த்து 70 ஆச்சு, இப்போ 100 ஆச்சு. பெற்றோர்கள் மாணவர்கள் நமக்குள் ஒரு செட்டு கிட்டத்தட்ட 350-400 பேர் நகரத்தார்கள் ஒன்றாக கூடியிருக்கின்றோம் இந்த வருஷம் வரைக்கும். அப்போ இன்னும் போக போக இந்த நிகழ்ச்சி எப்படி நடக்க போகுது, இது பெரிய நிகழ்ச்சியாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு இது கொண்டு போகணும். இது பெரிய இயக்கமாக மாறி உங்களுடைய பயிற்சி வகுப்பு மட்டுமல்ல, இந்த நகரத்தார் சமுதாயம் நம் ஐயா காலத்தில் எப்படி இருந்ததோ அதற்கு மேலே ஒரு படி வரணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கு. முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது பிளான் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு நிகழ்வையும் உன்னிப்பாக ஒரு ஆன்லைன் மீட்டிங் போட்டு அவ்வளவு பிரம்மாண்டமாக சூப்பராக நாங்கள் நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம்.
அதுக்கான ஒத்துழைப்பு வந்து எப்படின்னா, இந்த நமக்குள் ஒரு பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, எல்லாரும் வந்திருக்கிறீங்க, சிறப்பு வந்து அது பெருசு இல்லை. கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் கற்றுக்கிட்டேன்டா, என் வழி தனி வெளிடா அப்படின்னு போகாம அந்த பிள்ளைங்க திருப்பி வந்திருக்காங்க பாருங்க, ஒரு 15 பேர். அவங்களுடைய அந்த உழைப்பு தான் இந்த நமக்குள் ஒருவனை உயர்த்தி இருக்கிறது. இதுல வள்ளின்னு ஒரு பொண்ணு சங்கரா டிவியில பேசுறா, நாளைய தமிழன் நாளைய தலைவன் அப்படின்னு சொல்லி நாராயண் கோவிந்த் பட்டிமன்றத்தின் நடுவராகவே அவன் இருக்கிறான். இது மாதிரி நான் உதாரணத்துக்கு சொல்றேன், செல்வி மீனாட்சி, அண்ணாமலை எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் மிகச்சிறப்பாக நடக்கிறது. இன்னொன்று தேவகோட்ட கந்தசஷ்டி விழா சொன்னாங்க, அதுல எல்லாம் யாரும் முதல்ல வாய்ப்பு கொடுக்கவே மாட்டாங்க, கஷ்டம் அங்க வாங்குறது. அங்க அங்க வாங்கிட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆள் தான். அப்ப நமக்குள் ஒருவன்ல இருந்து கிட்டத்தட்ட இந்த கந்தசஷ்டி விழாவில் 6-7 பேர் பட்டிமன்றத்தில் பேசியிருக்காங்க. அதே மாதிரி குருவி கொண்டாம்பட்டி கவின் மன்றத்தில் அண்ணன் MCN மாணிக்கண்ணை வந்திருந்தாங்க. நானும் போய் பார்வையாளராக உட்கார்ந்துருந்தேன். உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போ ஒரு ஆசிரியருக்கு சந்தோஷம்னா, அந்த புள்ள தான் வெற்றி பெற்று அப்படின்னு சொல்லும் போது, என் புள்ள பேசுது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வெற்றி. அப்படி இந்த பிள்ளைய பேசுனதை நான் ரசித்தேன். இதுக்கெல்லாம் வந்து முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா, ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட் யாருக்கு வந்துச்சு? ஒரே ஒரு எண்ணம் உருவாகணும். அந்த எண்ணம் யாருக்கு வந்தது அப்படின்னா, தம்பி சீனிக்கு தான். நம்ம கூட இருக்கலாம், செய்யலாம். சீனி தண்ணியை கொண்டு வா, சீனி காப்பியை கொண்டு வா, புக்கை எடு, ஆன்லைன்ல கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணா சொல்லிட்டு போயிடலாம். அதெல்லாம் ஒன்று சேர்த்து பண்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அப்படி பல விஷயங்களை இந்த மேடை கெட்டு தந்திருக்கிறது. இதுல உறுதுணையா இருக்கிறது அண்ணன் நம்ம நகரத்தாருடைய அடையாளமா இருக்கிறதுல ரெண்டு பேரும் மதுரை, VNCT வள்ளியப்பனும் MCN மாணிக்கனும். காசி சத்திரத்திலிருந்து எந்த நகரத்தாருக்கு ஒரு இடர்பாடு இருந்தாலும், அது நல்லதோ கெட்டதோ, அந்த நகரத்தார் பின்னாடி நிற்கின்ற 2 அடையாளங்கள் என்று சொன்னால் அது ஒன்னு VNCT வள்ளியப்பண்ணே, ஒன்னு MCN மாணிக்கண்ணே. அதுக்கு துணையாக இப்ப பாத்தீங்க அப்படின்னா, மதுரை நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் வைரவண்ணே, தஞ்சாவூர் வைரவண்ணே, நாராயணண்ணே, இப்ப கும்பகோணத்துல இருந்து நீ நடத்துறோம்னு சொன்ன உடனே மிக சிறப்பாக சூப்பரா வந்து இந்த மண்டபத்தை உடனே கொடுத்துட்டாங்க. நீங்க கரண்ட்டுக்கு மட்டும் கொடுங்க, வேற ஒன்றும் வேண்டாம் தம்பின்னு. அப்ப இப்ப நகரத்தார் சங்கங்கள் எல்லாம் ஒன்று கூடி நம்ம திருப்பியும் வளர்ச்சி பாதைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அப்ப இந்த வளர்ச்சி பாதைக்கு போறதுனால நீங்க எல்லாம் உங்களை அடுத்து தஞ்சாவூர் நகரத்தார் சங்கம் நடத்துறேங்கிறாங்க, மதுரை நடத்துறேங்கிறாங்க, இப்படி பல பேர் போட்டி கொண்டு இருக்கிற நம்ம அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த டீம் ஒர்க் இருக்கு பாத்தீங்களா, அதுல மிகச் சிறப்பாக முக்கியமா நிறைய பேர் இருக்காங்க. அதுல கூட இருக்கிறதுல வந்து விஸ்வநாதன், பழனியில வந்து இப்ப சத்தல் இருப்பாங்க, பழனியப்பன் சின்ன பையன், தம்பி பழனியப்பன், விஸ்வநாதன் எங்க இருக்காரு அண்ணே, விஸ்வநாதனே, பழனியப்பன் சின்ன பையன், அவனும் நமக்குள்ள வந்தான் பழனியில. அங்க வந்து அவங்க அம்மாவோட கேட்டரிங் பண்றாங்க. நம்ம காசி சத்திரத்துல கேட்டரிங் சூப்பரா பண்றாங்க, அருமையான சாப்பாடு. இன்னைக்கு சாப்பாடு அவங்க சாப்பாடு தான். அப்படி பழனியப்பன், அப்ப உமா ஆச்சி, இவங்க எல்லாருமே இதுல இருந்து அப்புறம் போன நமக்குள்ள வந்த அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒருங்கிணைத்து, இன்னொன்னு நாங்க எங்கெல்லாம் போனாலும், காய்ச்சத்திரம் போனாலும் சரி, நீங்க என்னெல்லாம் நல்ல நிகழ்ச்சி செய்றீங்களோ அப்படின்னு எங்களோட வர திருப்பதி கண்ணனே, அவங்க தான் ஃபுல்லா கேட்டரிங்ல நிக்கிறாங்க, ஐயப்பா சேவக சங்கத்தினுடைய செயலாளர். அப்படி மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்க எல்லாம் பயன்பெற வேண்டும் என்று சொல்லி, பறவைக்கும் விலங்குக்கும் கிடைக்காத அருமையான வாய்ப்பு மனிதனுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதுதான் அந்த பேச்சு. 6 அடி உயரமுள்ள மனிதனுக்கு 4 அங்குலம் உள்ள நாக்கு மட்டும்தான் பிரதானம். எதை எங்க எப்படி பேசணும் அப்படின்னு தெரியலைன்னா நம்ம நல்ல மனிதர்களை இழந்து விடுவோம். நீ பேச தெரிந்தவன் என்று தெரிந்தும் பேசாமல் இருந்தால் நல்ல மனிதர்களை இழந்து விடுவாய். நீ பேச தெரியாதவன் என்று தெரிந்து பேசிவிட்டால் உறவுகளை கூட இழந்து விடுவாய் என்கிறது ஒரு கருத்து. இதுல நிறைய உங்களுக்கு தெரியும், பேச்சினால் வாழ்ந்தவர்கள் உண்டு. பெரிய பெரிய ஆட்சி மாற்றங்கள் வந்திருக்கிறது. நம்ம 1944 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைந்திருக்கிறது. நேரு பெருமான் பேசுகிறார், அது இன்னும் இலக்கிய சொற்பொழிவாக இந்தியாவிலே பதியப்பட்டிருக்கிறது. அழகாக சொல்லுகிறார், உலக நாடுகள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறது, அதே வேளையில் இந்தியா 12 மணிக்கு விழித்துக் கொண்டிருக்கிறது, நாங்கள் விழித்துக் கொண்டோம், இனி யாருக்கும் நாங்கள் அடிமையாக இருக்க மாட்டோம் என்கின்ற வாசகத்தை மிகச் சிறப்பாக ஆரம்பித்த அந்த இலக்கிய பேச்சு இன்னும் வரலாற்றிலே இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. வின்ஸ்டன் சர்ச்சிலை தெரியும், ஜெர்மனி 2ஆம் உலக போர்ல ஜெர்மனியில ஹிட்லர் பிரிட்டிஷா காலி பண்ணிட்டார். காலி பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப வின்ஸ்டன் சர்ச்சில் தான் அந்த நாட்டினுடைய பிரதமர். அவர் எந்திரிச்சு பேசுறார். பேசுகிற போது என்ன சொல்றார், என்ன பேசுவது எப்படி பேசுவது என்று தெரியவில்லை,
ஆனால் இப்படி நான் சொல்லுவதனால் நான் நெகட்டிவா பேசேன்னு நினைக்காதீங்க. என்னிடம் ஒன்றே ஒன்று இருக்கிறது, நிச்சயம் நான் ஜெயிப்பேன் என்கின்ற தன்னம்பிக்கை இருக்கிறது. நீங்க நாட்டில் உள்ள மக்களாக இருந்தாலும் சரி, மிலிட்ரி மேனாக இருந்தாலும் சரி, தன்னம்பிக்கை இருக்கவர்கள் என் பின்னாலே ஒரு அணியாக சேருங்கள், ஜெயித்து காட்டுவோம் என்று சொன்னார். ஜெயித்து காட்டினார். அதனால அது மட்டுமல்ல பேச்சு. மதுரையில அண்ணாதுரை வந்திருக்கிறார். உதயசூரன் சின்னத்துல ஓட்டு கேட்கணும், லேட்டா வந்துட்டாரு. நைட்டு 10:30 மணி. 10:30 மணியில 1 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் பேசக்கூடாது. அப்படி பேசக்கூடாது. ஆனா அந்த பேசணும். முதல்ல எந்திரிச்சோன்னு உடன்பிறப்புகளே அது இதெல்லாம் அவர் பேசல. அழகாக எந்திரிச்சாரு. ஊரோ மதுரை, மாதமோ சித்திரை, நேரமோ பத்திரை, நீங்களோ நித்திரை, நாளை இடிவீர் உதயசூரியனில் முத்திரை அப்படின்னு தான் சப்ஜெக்ட அழகா கொண்டு வந்து அழகா சேர்த்துட்டு போயிட்டார். அதே மாதிரி வைகோ மாதிரி மிகச்சிறந்த பேச்சாளர் இதுவரைக்கும் யாரும் பார்த்திருக்க முடியாது. இலக்கிய பேச்சாகட்டும், அரசியல் பேச்சாகட்டும், வைகோ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுறது, உச்சரிப்பு, கேப், இதெல்லாம் அவரை தவிர யாராலும் எதுவும் பேச முடியாது. அரசியல் இன்னைக்கு அவர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனால் மிகச்சிறப்பாக பேசுவார். டிஎம்கேல இருந்து அவரை வெளியேற்றிட்டாங்க. பத்திரிகையாளர்லாம் காத்திருக்கிறாங்க. கோபாலபுரத்துல இருந்து வெளியில வராரு. வந்தபோது பத்திரிகையாளர்லாம் கேட்கிறாங்க, நீங்க வெளியில வந்துட்டீங்களே, டிஎம்கேல இருந்து வெளியில வந்ததுக்கு யார் காரணம் என்று கேட்கிறார்கள். அப்ப வளவளவளவெல்லாம் வைகோ பேசல. மகாபாரதத்தில் மாமன் சகுனி, கோபாலபுரத்தில் மருமகன் சகுனி அப்படின்னு சொல்லிவிட்டார். கோபாலபுரத்தில் வந்து கருணாநிதியுடைய மாப்பிள்ளை, அவருடைய மருமகன், அவர் தான் முரசொலி மாறன் தான் வெளியே, அதனாலதான் வெளியில வந்தார். அழகா ரெண்டு வார்த்தையை அருமையா சொல்லிட்டு வந்துட்டார். அதே போல நிறைய பேச்சு அப்படிலாம் டைமிங்ல பாத்தீங்கன்னா கலைஞர் எடுத்துக்கலாம். இந்த பேச்சுங்கிறது சாதாரண நடை பேச்சு இல்லை. பாரதியும் காந்தியும், பாரதி அவர் வந்து உப்பு சத்தியாகிரகத்துக்காக போராட்டத்திற்காக காந்தி வருகிறார். வருகின்ற போது பாரதி போய் காந்தியை சந்திக்கிறார் ராஜாஜி மூலமா. அப்ப போய் ஒரு திண்ணையில இருக்கு, காந்தியும் நடுவுல ஒரு தூணு, நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்கு, அதுல இருக்கு. ராஜாஜி கூட்டு போறார். காந்திக்கு அந்த தூணுக்கு நடுவுல மிடுக்கோடு நடையோடு சென்று பாரதி அங்கே அமர்ந்து கொள்கிறான். அமர்ந்ததுக்கு அப்புறம் ராஜாஜி கேட்கிறார், யார் இவர் அப்படின்றார். அவர் சொல்றார், யார் அப்படின்னு கேட்கிறார். தமிழுக்கும் காற்றுக்கும் எங்கெல்லாம் இடம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அமர்ந்து கொள்ளும் என்று சொல்லி காந்திக்கு அறிமுகம் சொல்றார். நான் தமிழண்டா அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லிட்டு உட்கார்றார். அப்ப சொல்றாரு, நீங்க உப்பு சத்தியாகிரக போராட்டத்துக்கு போறீங்க, நான் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன் வாங்க அப்படின்னு சொல்றார். அப்ப அவர் இல்ல, எனக்கு வேற டைம் இல்ல, எனக்கு வர முடியாதுன்னு காந்தி சொல்றார். உடனே பாரதி எந்திரிச்சு சொல்லுகிறான், உங்கள் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு நன்றி. நீ வரல, அதுக்காக நான் வருத்தப்படல, அதுக்கும் நன்றி. நீ நடத்த போற அந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கும் ஆங்கிலேயனுக்கு ஒத்துழைக்க போறதில்ல, அதுக்கும் நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டார். சரி, காந்தி மெரினா பீச்சில் பேசிட்டு அவர் ஊருக்கு போயிட்டார். திருப்பி பாரதி எழுதுகிறான், நீ வந்து என்ன பேசியிருக்கணும், ஒன்று இங்கே உள்ள மொழி ஹிந்தி மொழியில் பேசியிருக்கணும், இல்ல எங்க தமிழ் மொழியில் பேசியிருக்கணும். வெள்ளையனை விரட்ட சொல்லிவிட்டு ஆங்கில மொழியில் ஏன் பேசினாய் என்று தவறுன்னு எழுதுறார் பாரதி. இதை படித்து பார்த்து விட்டு காந்தி அந்த பத்திரிகையிலே, உண்மைதான், நான் இந்தியில தான் பேசியிருக்கணும், இல்ல தமிழ்ல பேசியிருக்கணும், இதையெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் கடிதத்தை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறீர்களே பாரதி, இது சரியா என்று பாரதிக்கு திரும்பி கடிதம் எழுதுகிறான். பாரதி அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு வைத்துக் கொண்டு திருப்பி பாரதி எழுதுகிறான், ஐயா, நான் யாரை திட்டுவதாக இருந்தாலும் குறை சொல்வதாகவும் என் தேசிய மொழி இந்தியோ தமிழையோ நான் பயன்படுத்துவதே இல்லை என்று காந்திக்கு திருப்பி எழுதுகிறான். அப்ப ஒரு சொல், ஒரு வழக்கு, இவங்க ரெண்டு பேருக்கு எப்படி ஒரு கருத்து வேறுபாடு, எவ்வளவு அழகாக சொல்கிறார்கள் நீங்க பாத்துங்க. இந்த முருகனுடைய இடம் என்று சொல்லுகிறேன், முருகனுடைய இடத்தினால நான் சொல்றேன். அவ்வை பாட்டி வருகிறாள், ஒரு சிறுவன் இருக்கிறான், பழம் கீழே விழுகிறது. பாட்டி உனக்கு பழம் கொடு என்கிறாள். உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு கேட்கிறான். அது என்னடா சுட்ட பழம், எனக்கு தமிழ்ல எல்லாம் தெரியும், நீ என்னடா சுட்ட பழம் வேண்டும் சுடாத பழம் வேண்டும் கேட்கிறான். எனக்கு சுட்ட பழமே கொடு அப்படிங்கிறார். அது எடுத்தோன்னே மண்ணில் இருந்தோன்னே அந்த அம்மா அவ்வையார் ஊதிடுறாங்க. ஊதினோட பாத்தியா, சுட்டுச்சு, நீ ஊதிட்ட பாத்தியா அப்படின்னு அழகாக முருகன் சொல்கிறான். இதுதான் பேச்சுக்கலை, இதுதான் பேச்சுக்கலை. இந்த மாதிரி வித்தியாசமான செயல்களை, வித்தியாசமான நீங்க என்ன செய்றீர்களோ அதான் நடக்கணும். ஒரு கலெக்டர் ஒரு ஸ்கூலுக்கு வர்றாங்க, மக்கப் பண்ணி ஒப்பிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஒரு கலெக்டர் ஸ்கூலுக்கு வர்றாங்க, வந்து பேசிட்டு போகும்போது சிரிச்சுக்கிட்டே போறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, பேசும்போது எங்களுடைய ஆட்சித்தலைவர்கள் என்ன பாராட்டி சீராட்டி தாளாட்டி குளிப்பாட்டின்னு சொல்லிருச்சு. வாய் வார்த்தை சத்தியம். இது மக்கப் பண்ணி ஒப்புச்சா அப்படிதான் வரும். அதனால் இதை மக்கப் பண்ணி ஒப்புக்க கூடாது. ஞானசம்பந்தனையா அழகா சொல்வார். ஒரு அம்மா வந்து பக்கத்துல கேட்டாங்களாம், நாளைக்கு ஊருக்கு போறோமே, ராமேஸ்வரம் போறோமே, யார் யாரெல்லாம் போனாங்க.
நான் தான் புருஷன் உன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்றதுக்கு அதை மாற்றி நான் உன் புருஷன் நீ என் பொண்டாட்டி 2 பேரும் ஊருக்கு போகிறோம் அப்படின்ட்டார். நாங்கள் நம்ம எல்லாரும் ஊருக்கு போகிறோம்னு சொல்லிட்டார். அதை கேப் விட்டு சொல்லணும். சரிங்களா? அவர் சொல்ல வந்தது நான் என் பொண்டாட்டி நீங்க உங்க புருஷன் அப்படின்னு சொல்ல வந்ததை மாற்றி சொல்லுதா என்ன கலைவான் சொல்லுவதாக அருமையாக சொல்லுவார். அதனால் வார்த்தை வித்தியாசங்கள் வாயும் நீங்கள் இது எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறீர்களோ, மேடை பச்சை மட்டும் பேசல, ஒருத்தருடைய பேசுவதும் கை கொடுப்பதும் உங்களுடைய பயிற்சிகள் சொல்லிக் கொடுப்பாங்க. அது மிக அற்புதமாக உங்களுக்கு வர வேண்டும். அதுக்காகத்தான் இந்த பயிற்சி வகுப்பு, இதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயந்து இருப்பதை விட முயற்சித்து பார், கிடைத்தால் வெற்றி, இல்லையேல் அனுபவம், இரண்டும் நம் வாழ்க்கைக்கு தேவைதான் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோவத்தை தவிர்த்து வாழ்ந்து காட்டும் சேவை செம்மல் இவர். பன்முக திறமை கொண்ட பாதரகுடி டிரஸ்டின் தலைவர். அப்பனுக்கு உபதேசம் கூறிய சந்நிதியில் நகத்தார் அனைவரையும் உபதேசம் எடுக்க சொல்லும் திரு MCN மாணிக்கம் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினர் உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நமக்குள் ஒருவனுடைய பயிற்சி விழாவின் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து நகரத்தார்களுக்கெல்லாம் சிறந்த தூணாக எந்த நேரத்திலும் தன் தகப்பனார் VN சிதம்பரம் செட்டியார் அவர்கள் செய்த பணியை இடைவிடாது தொடர்ந்து நகரத்தார் பெருமக்களை, மதுரை நகரத்தார் பெருமக்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய திரு வள்ளியப்பண்ணன் அவர்களே, தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவராகவும் மகாநாட்டினுடைய தலைவராகவும் இங்கு வந்து பேசிவிட்டு சென்றிருக்கக்கூடிய PLA சிதம்பரனன் அவர்களே, கும்பகோணம் நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவராக அந்த காலத்தில் பயிற்சி வகுப்பெல்லாம் இருந்தால் நாங்கள் எல்லாம் பதட்டப்படாமல் சிறப்பாக பேசியிருப்போம் என்று உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக, பயிற்சி வகுப்பு இல்லை என்றால் என்னை போல இருந்திருப்பீர்கள், பயிற்சி வகுப்பு இருப்பதால் நீங்கள் சிறப்பாக பேச இருக்கிறீர்கள் என்று ஒரு அடையாளமாக தன்னை இங்கு முன்னிறுத்தி சென்றிருக்கக்கூடிய AV அண்ணாமலையண்ணன் அவர்களே, போட்டி போட்டு எங்கள் ஊருக்கு வாருங்கள், நான் தான் முதலிலே உங்களை அழைத்தேன் என்று ஆதங்கத்தோடு அழைத்திருக்கக்கூடிய எங்கள் அன்பு கண்டனூர் தஞ்சாவூர் ஆனார்னாவுடைய புதல்வர் திரு AR நாராயணன் அவர்களே, சிறு பிள்ளை கூட இன்றைக்கு யார் என்று என் பேரன் இங்கு வந்திருக்கின்றான். நான் காரில் வரும்போது யார் யார் பேசுகிறார்கள் என்று கேட்டான். ஒவ்வொருத்தரையாக சொன்னேன், அடையாளம் தெரிந்தது. பைரவன் என்று சொன்னவுடன் நம்ம மதுரையிலிருந்து நகரத்தார் சங்கத்தில் இருந்தா என்று கேட்டான். அந்த அளவிற்கு சிறு பிள்ளைக்கு கூட தெரியக்கூடிய அளவிற்கு சேவையோடு மதுரை நகரத்தார் சங்கத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு வைரவன் அவர்களே, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நகரத்தார் சமூகம், நகரத்தார்களுடைய குழந்தைகள் வளர வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த அமைப்பை துவங்கி ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் சீனிவாசன் அவர்களே, எங்கள் ஊர் ஆதப்பன் அவர்களே, கன்றமாணிக்கைச் சேர்ந்த அவருடைய சகோதரர் கல்யாணி அவர்களே, திரு விஸ்வநாதன் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே மிகவும் சிறப்பாக பேசி சென்று காசியினுடைய பெரும் சொத்தை மீட்பதற்கு, அதாவது காசி சொத்தை மீட்டாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எந்த இடத்துக்கு போனாலும் லக்ஷ்மணன் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியவர். எத்தனை வருஷம் ஆனாலும் காசி விஸ்வநாதருடைய அந்த சொத்தை மீட்டதில் பழ ராமசாமியுடைய பங்கோடு இவருடைய பங்கும் சிறப்பாக இருந்தது என்று சொன்னால் அது நிச்சயமாக மிகையாகாது. அந்த சிறப்புக்குரிய திரு லக்ஷ்மணன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அளவாக்கோட்டை சீனிவாசன் அவர்களே, தனவணிகனுடைய புத்தகத்தினுடைய மேலாளர் திரு மலையலிங்கம் அவர்களே, வர இருக்கிற கொத்தமங்கலம் தியாகு அவர்களே, இந்த தியாகுவும் கல்யாணியும் இளைஞர்களை ரொம்ப உருத்தோடு கையில் எடுத்துக் கொள்கிறார்கள். எதை செய்வதாக இருந்தாலும், ஏன்னா பெரியவர்கள் இந்த சமுதாயத்தை நமக்கு சிறப்பாக நம்மிடத்திலே ஒப்படைத்தார்கள். நாம் இந்த சமுதாயத்தை
வருங்கால இளைஞர்களிடம் ஒப்படைக்க வேண்டிய பெரும் பொறுப்பில் இருக்கோம் என்பதை உணர்ந்து இங்கே இந்த நமக்குள் ஒருவனுடைய அமைப்பை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு. இதில் 105 பேர் வந்திருக்காங்க. சென்ற ஆண்டு வந்த பிள்ளைகளில் 15 பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அது ரொம்ப சிறப்பு. இவர்களுக்கு இப்போ நான் உங்களுக்காக சில செய்திகளையும் 2 வேண்டுகோள் இந்த பயிற்சி பற்றிய நடத்துகிற சீனிவாசன் ஆதப்பன் அவர்களுக்கு. அடுத்த ஆண்டு தமிழ்தாய் வாழ்த்து ரெக்கார்டு போடக்கூடாது, இங்கே வந்திருக்க பிள்ளைகள் பாட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதை போல இன்னொரு வேண்டுகோள், இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த பயிற்சியோடு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது என்பது எப்படி என்பதை நீங்கள் அவசியம் சொல்லித்தர வேண்டும். விட்டு கொடுப்பது என்பது இன்றைக்கு காலகட்டத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அடுத்த ஆண்டு முதல்ல கூட இருக்கிறது அப்பா ஆத்தா பிச்சுட்டு எதை விட்டு கொடுக்கறது, தம்பிகளுக்கு எதை விட்டு கொடுக்கறது. வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் என்றால் விட்டு கொடுத்தால் மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும். இந்த விட்டு கொடுப்பது என்பது புரியுதோ புரியலையோ இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா கல்யாணம் காட்சி ஆனதுக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி விட்டு கொடுத்து குடும்பம் அன்னைக்கு 2 டைவர்ஸ் ஆவது குறையும். அதனால் இந்த பயிற்சி பட்டறையில் கண்டிப்பாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் தன்மையை உங்களுக்குள் புகுத்த வேண்டும் என்று இந்த பயிற்சி பட்டறையினுடைய அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இந்த இடத்திலே பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நானுமே சிறு வயதில் எங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்கள பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கூச்சமாக இருக்கும், ஓடிடுவேன். அவங்க இருக்கிற இதில் அவ்வளவு கூச்சமாக இருக்கும், வெக்கமாக இருக்கும். அவங்க ஒன்றும் இல்லை, அந்த வெக்கம் எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னால் அவங்க முன்னாடி நிற்க முடியாது. இப்படியெல்லாம் இருந்தவன் இன்றைக்கு நான் இங்கே மேடையில் பேசுகின்றேன். அண்ணன் சொன்னது போல, அண்ணாமலை அண்ணன் அவர் சொன்னது போல, இங்கே அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனக்கு ஒரு சில வாய்ப்புகள் கிடைத்தது. எப்படி வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு சொன்னால், காலப்போக்கில் பள்ளிக்கு வந்த பிறகு அதெல்லாம் மாற்றம். ஒரு முறை என்னுடைய பள்ளி வார்டன் கேட்டார், ஏப்பா இவ்வளோ பையங்க ப்ரைஸ் வாங்குறாங்களே, உனக்கு ப்ரைஸ் வாங்கணும்னு எதுலேயும் ஆசை இல்லையா? ஒன்று கூட ப்ரைஸ் வாங்க மாட்டேங்கிறியே, அதை பார்த்து உனக்கு அக்கறை வரலையான்னு கேட்டார். நான் அன்றைக்கு அவரிடத்திலே சொன்னேன், ப்ரைஸ் வாங்குற மாதிரி எனக்கு ஆசை இல்லை, இந்த ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி நான் வரணும்னு ஆசைப்படுறேன்னு. ஆனால் அதுக்கு நாளாச்சு. அதற்கப்புறம் பல பள்ளிகளில் நான் அந்த பரிசை கொடுக்கும் ஆளாக மாறக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தெரிஞ்சோ தெரியாமையோ சிறு வயதில் எதை மனதில் ஆழமாக விதைக்கிறீர்களோ அதுவாக நீங்கள் மாறுவீர்கள். இது சத்தியம், உண்மை. இதை நீங்கள் முழுசாக நம்பணும். நீங்கள் என்ன வேணாலும் ஆகலாம். தயவு பண்ணி நடக்காத ஒரு விஷயம், சந்திர மண்டலத்தில் இறங்க வேண்டும் என்று இந்த வயதில் ஆசைப்பட்டால் நிச்சயமாக அது நடக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இந்த வயது தான் நம்ம மனதில் உள்ளத்தில் நல்ல செய்திகளை விதைக்கக்கூடிய வயதாக உள்ளது. நான் அன்றைக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நான் ஆசைப்பட்டது என்னன்னா, பரிசு கொடுப்பவனாக மாற வேண்டும் என்று. அந்த ஆசை இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. பல இடங்களில் அதை செய்திருக்கிறோம். நீங்களும் அதை செய்ய வேண்டும். சரி, இந்த மாதிரி பேச தெரியாதால் எப்படி பேசினேன்னு கேட்டால், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய விஎன்சிடி வள்ளியப்பனுடைய தகப்பனார் அவர்கள் என்னை உருவாக்கியவர்களில் முக்கியமானவர்கள். எப்படின்னு கேட்டால், தம்பி நீங்கள் நல்ல செய்தி நிறைய சொல்கிறீங்க, ஆனால் 4 பேருக்கு மத்தியில் சொல்கிறீங்க, எங்கன உட்காந்துருக்கையில் எல்லார் மத்தியிலையும் சொல்லுங்கள் அதை அப்படிம்பாங்க. இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது தம்பி, இப்போ நம்ம 10 பேர் இருக்கிற இடத்துல பேசுங்க. முதல்ல 10 பேர் இருக்கிற இடத்துல பேசுனா கூச்சம் போயிடும். இல்லை தப்பாக ஏதாவது பேசிட்டேன்னா, எதெல்லாம் பேசக்கூடாதுங்கிறது தப்பாக பேசும்போது தெரிஞ்சிடும். அப்புறம் இப்போ எது ரைட்டாக பேசணுங்கிறது உங்களுக்கு தன்னால் வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த மேடையிலே பேசுவதில் எனக்கு பெரும் ஆர்வத்தையும் ஒரு உற்சாகத்தையும் உண்டு பண்ணியவர்கள் இங்கே வீட்டிற்கக்கூடிய வள்ளியப்பன் அவர்களுடைய தகப்பனார் விஎன் சிதம்பரம் செட்டியார் என்று சொன்னால் அது நிச்சயமாக மிகையாகாது. எனக்கு பயிற்சி பட்டறையினுடைய பயிற்சியாளராக இருந்தவர்கள் திரு சிதம்பரம் செட்டியார் அவர்கள் தான். அதை ரொம்ப ஆணித்தரமாக எங்கே வேணுமானாலும் பேசலாம். நான் மேடைக்கு முன் செல்லுகிற போது ஒவ்வொரு நாளும் அவர்களை நினைத்து விட்டுத்தான் செல்வது உண்டு. நிச்சயமாக அவர்களுடைய பழக்கத்தால் தான் இந்த அளவிற்கு வந்திருக்கிறோம் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். மனது, அதாவது எங்கே போனாலும் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு செய்தி,
முதல்ல பெரியவங்க பேசுகிறத காது கொடுத்து கேளுங்க. கேளுங்கிற மந்திரம் ரொம்ப முக்கியம். வாய் திறந்து கேட்டிங்கன்னா தான் எதுவுமே கிடைக்கும். காது கொடுத்து கேட்கணும், வாய் திறந்து கேட்கணும். எனக்கு இது வேணும்னு கேட்கணும், எனக்கு இது தெரியலைன்னு கேட்கணும். எல்லார் மனதிலும் எல்லா விஷயங்களும் இந்த பிள்ளைகளுக்கு உதிக்கும். ஆனால் இந்த கேட்கறதுக்கு நமக்கு ஒரு தயக்கம் இடையில இருக்கும். கேட்கறதுனால குத்தமே கிடையாது. கேட்டு அது தப்புன்னு தெரிஞ்சா அன்னையிலிருந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரைட்டுன்னு தெரிஞ்சா ஒரு பழக்கத்தை பழகிக்கலாம். கண்டிப்பாக தினமும் இன்னையிலிருந்து நீங்கள் எல்லாரும் ஒரு புது செய்தியை தெரிந்து வைக்க வேண்டும். இன்னைக்கிலிருந்து அடுத்த பயிற்சி பட்டறை வகுப்பு ஓராண்டு காலம் இருக்கிறது. 365 பக்கம் உள்ள ஒரு நோட்டை எடுங்க. இன்னைக்கு என்ன புது செய்தி தெரிந்து கொண்டோம் என்பதை நீங்கள் எழுதி வையுங்கள். ஏன்னா இன்னைக்கு உங்களை நீங்களே செதுக்கி கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். பிள்ளைகளுக்கு பூரா அவங்கவுங்க தன்னை ஆளாக்கி கொள்ள வேண்டிய பொறுப்பு அவர்களிடத்தில் இருக்கிறது. நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நல்ல விதமாக பயன்படுத்துங்கள். எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கு. செல்போன் பற்றி ஒரு நாளைக்கு ஒரு ஆள் பேசுறதையாவது கேளுங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்க. அந்த அப்ளை பண்ணும்போது அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட் கிடைக்கும் போது அது நமக்கு பழக்கமாக மாறும். அந்த பழக்கம் நம்ம மனதில் விதைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்ல பழம் இனிக்கக்கூடிய பழத்தினுடைய மரத்தினுடைய வேறு எடுத்து கடிச்சிங்கன்னா கசக்கும். இன்னைக்கு தேதிக்கு இது கசக்கும். இன்னொரு 10 வருஷத்தில் உங்களுக்கெல்லாம் பூத்து மலர்ந்து அப்படியே கொழுந்து விட்டு கொளிச்சு செழிப்பமாக இருக்கும்போது இந்த கசப்பு அன்னைக்கு இனிப்பாக மாறும். அந்த நாளை ரொம்ப சீக்கிரத்தில் இருக்குது. அன்றைக்கு ஒரு நாள் பெரிய நீங்கள்லாம் பெரிய ஆளாக ஒரு இடத்துல பேசி, நான் இப்போ சொல்கிறேன்ல, என்னுடைய ஆசிரியர் கேட்டார், நான் கொடுத்தவனாக மாற வேண்டும்னு. அன்னைக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கிறதுல பல பேர் சொல்லுவீங்க, அவர் லக்ஷ்மணன் சீனிவாசன் ஆதப்பன் நடத்தின பயிற்சி பட்டறையில் சுவாமி மலையில் தான் எனக்கு இந்த சுப்பனுக்கே பாடம் சொன்ன அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பனையாங்கிற மாதிரி நான் நன்றாக வந்ததற்கு இந்த பயிற்சி பட்டறை தான் காரணம் என்று அன்றைக்கு சொல்லக்கூடியவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த 3 நாட்களை ரொம்ப பயனுள்ள நாட்களாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த 3 நாளில் நிறைய பேர் இங்கே வர்றாங்கன்னா, இப்போ வழியே பண்ணேன் நான்லாம் வந்திருக்கிறேன்னு சொன்னால் காலையில் 5 மணிக்கு மதுரையில் எழுந்திரிச்சா தான் இங்கே 9 மணிக்கு வர முடியும். இந்த பேசி இங்கே எதுவும் வேறு உங்களை போன்றவர்களை உருவாக்குவதில் நீங்கள் இதுக்கு பதில் பிரதிபலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களில் சிறப்பாக 4 பேர் நான் சிறப்பாக இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அதுதான் இதுக்குள்ள பிரதிபலன். வேற பிரதிபலனே எதிர்பார்க்கல. சென்ற மாதம் 2 வாரத்துக்கு முன்னாடி குருவிகொண்டாம்பட்டியில் பட்டிமன்றம் என்னுடைய தலைமை. இந்த பிள்ளைகளை பார்த்தா சாப்பிட்ற நேரம் பசியே தெரியல. மணி 11 மணி. எவ்வளவு அழகாக மிகச்சிறப்பாக இந்த பட்டிமன்றத்தை இங்கே தொகுத்து வழங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஆதப்பண்ணன் மகள்லாம் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. அந்த லக்ஷ்மணன் சொன்னாங்களே, நம்ம புள்ள பேசுதுங்கல எவ்வளோ சந்தோஷம்னா அவ்வளோ ஒரு பெரிய பூரிப்பாக இருந்தது. இன்னும் 2 ஆண்டுகளில் இங்கே முன்னாடி உட்கார்ந்திருக்கவர்களெல்லாம் பல டிவிகளிலும் மேடைகளிலும் தோன்றக்கூடிய நட்சத்திரங்களாக நீங்கள் எல்லாம் வர வேண்டும். பேச்சு என்பது பேசி பழக வேண்டும். ரொம்ப பேசி பழகணும். பேச்சுங்கிறது ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு விஷயம். அதாவது நம்ம செட்டிய வீடுகளில் ஆட்சி பேச்சை ரொம்ப கேட்போம். அதற்கு ஒரு சின்ன உதாரணம். ஒருத்தர் கொத்தமங்கலத்தில் பெத்தாச்சி செட்டியார்னு இருக்கார். அவர்கிட்ட போய் ஒரு செட்டியார் சொன்னார், ஆட்சிட்டு சொன்னாங்க, ஆட்சி உங்கள் செட்டியார் உங்கள் பேச்சை தட்டுறதே இல்லை அப்படின்னா. அந்த ஆட்சி சொன்னாங்க, நானும் ஆட்சி பேச்சை தட்டுறது இல்லை அப்படின்னாங்க. ஆட்சி நீங்கள் எந்த ஆட்சி பேச்சை தட்டுறது இல்லை அப்படின்னாங்க. நான் பெத்தாட்சி பேச்சை தட்டுறது இல்லை அப்படின்னார் அவர். ஏன்னா அந்த பெத்தாட்சியில் இருக்கிற ஆட்சியை கூட ஆட்சியாக எடுத்துக்கொண்டு ஒரு ஒரு சுவையோடு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களே இது எப்படின்னா, நீங்கள் சும்மா இருக்கையில மனசுக்குள்ளே பேசி பாருங்கள். ஒருத்தரை செய்ய நினைக்கிறத நீங்களே முயற்சி பண்ணி பாருங்கள். தப்பாக வந்துச்சு, அதாவது நான் சொன்ன மாதிரி தப்பாக இருந்தால் விட்டுருங்க, ரைட்டாக இருந்தால் அதை அடுத்ததாக எடுத்துக்குங்க. இதை இந்த பட்டறை இங்கே இந்த 3 நாளோடு இது முடிஞ்சிடக்கூடாது. நீங்கள் இந்த 3 நாள் உங்களுக்கு பாடுபட்டு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி பண்ணி. இப்போ டாக்டரையும் அட்வொகேட்டையும் எடுத்தீங்கன்னா, ஒரு 75 வயது டாக்டர்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார் அப்படின்னு கேட்டால், நான் டாக்டராக இருக்கேன்னு சொல்ல மாட்டார். ஒரு வக்கீல் நான் வக்கீலாக இருக்கேன்னு சொல்ல மாட்டார். நான் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் பாரு.
வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் பாரு. 75 வயதிலும் அது ப்ராக்டிஸ் தான். அதுக்கப்புறமா அதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு விஷயம் இருக்குது. இந்த 3 நாளோட உங்கள் ப்ராக்டிஸ் முடியலை. உங்கள் வாழ்க்கை பூரா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நானும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி கூட 2 விஷயத்தை புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய மொத்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும். பணத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க. பணத்தை விரட்டி பிடிச்சி ஓடுனீங்கன்னா அது உங்களை விட்டு ரொம்ப வேகமாக ஓடும். நகரத்தாருடைய பண்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, பணத்தை ஈர்க்கணும். நம்மை பார்த்து பணம் வருவதாக அந்த பணத்தை வைக்க வேண்டும். பணத்தை எப்படி இருக்கிறது? ஓடுனா அது வேகமாக துரத்திக்கிட்டு போனீங்கன்னா பணம் ஓடும். பணத்தை ஈர்ப்பது தான் நகரத்தாருடைய தன்மையே. இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய வள்ளியப்பண்ணே கமலா சினிமாஸ் நடத்துகிறாங்க. இங்கே வந்திருக்க எல்லா பிள்ளைகளும் சினிமா பார்ப்பீங்கல்ல. ஒரு டிக்கெட்டினுடைய விலை என்ன? எவ்வளவு? புதுப்படம் போட்டால் எவ்வளவு? சாதாரண நாளில் எவ்வளவு? சும்மா சொல்லுங்களே, தைரியமா, தப்பு இல்லை. குறைஞ்சது 100 ரூபா, 200. இந்த 200க்கு ரொம்ப பேர் தலையாட்டுறாங்க. தமிழ்நாட்டிலே 99 ரூபாய்க்கு படம் பார்க்குற ஒரே தேட்டரு கமலா சினிமா தான். 100 ரூபா, 3 டிஜிட் இல்லாமல் 2 டிஜிட்டில் படம் பார்க்கணும்னா அது கமலா சினிமாவில் தான் பார்க்க முடியும். இது வந்து அண்ணனுடைய பெருமைக்காக சொல்கிற விஷயம் இல்லை. புதுப்படம் போட்டால் எல்லா தியேட்டர்லையும் தமிழ்நாட்டில் 500 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறாங்க, 250 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறாங்க. எந்த படம் போட்டாலும் 99 ரூபாய்க்கு தமிழ்நாடு பூரா டிக்கெட் கொடுக்குற ஒரே தியேட்டர் நகரத்தாருடைய தியேட்டர் சென்னையில் இருக்கிறது தான். இது என்ன முக்கியமான விஷயம் இங்கே தெரிஞ்சுக்கணும்னா, இந்த 99 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்கும்போது வர்றவன் சந்தோஷமாக ஏழை பாலை சாதாரணமாக சம்பாதிக்கிறவன்லாம் அந்த படத்தை வந்து 99 ரூபா கொடுத்து பார்த்துட்டு போயிடுவேன். இந்த 500 ரூபா கொடுத்து படம் பார்க்குற தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. படம் நல்லா இல்லைன்னா போகையில் சீட்டை கிழிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. அது ஒரு 5000 ரூபாய் சீட்டு வீணாக போயிடும். அண்ணனுடைய தியேட்டரில் சீட்டு கிட்டு கிழிக்கிற வேலையே இல்லை. மேற்கொண்டு அவன் துணியை வச்சு தொடச்சி வச்சுட்டு போயிடுவேன். புண்ணியவான் 99 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்குறாருன்னு சொல்லி. அப்போ சுமாரான ஒரு படத்தையும் போடும்போது ஒரு கொஞ்சமாக காசு வச்சுருக்கோன்னு அங்கே போய் படம் பார்ப்பேன். அப்போ அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையை நகரத்தாரான வள்ளியப்பண்ணே அந்த டெக்னிக்கலை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து மற்ற படங்களில் அந்த படம் போடுறவனுக்கும் சந்தோஷம். ஒரு இன்பம்ங்கிறது எப்படின்னா, ஒரு மாட்டினுடைய மடுவில் இருந்து பால் எடுத்தால் அதுக்கு இன்பம், குடித்தா நமக்கு இன்பம். 2 பேருக்கும் இருக்கிறதுக்கு பேர் தான் இன்பம். ஒருத்தன்ட்டு இருக்கிறத தட்டி பறித்து நம்ம மட்டும் வச்சுக்கிறதுக்கு பேர் இன்பம் இல்லை. 99 ரூபாய்க்கு படம் காட்டினா அவங்களுக்கு இன்பம், 99 ரூபாய்க்கு படம் பார்த்தா நமக்கு இன்பம், 99 ரூபாய்க்கு படம் போட்டால் பணம் போட்டவனுக்கு இன்பம். இந்த மாதிரி எல்லா பகுதிகளிலும் இருந்து வரக்கூடிய ஒரு இன்பமான செயலை ஒரு தொழில் நெறிமுறையாக நடத்தக்கூடிய பெருமக்கள் நகரத்தார் பெருமக்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக மிகையாகாது. அந்த பெருமைக்குரியவர் இங்கே வந்திருக்கின்றார்கள். இதுபோல அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையை நீங்கள் பழக வேண்டும். ரொம்ப பேர் இந்த பிள்ளைங்க வந்து பெரியவர்களும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இலக்குங்கிறது வேற, நோக்கம்ங்கிறது வேற. இப்போ எனக்கு இன்னைக்கு காலையில் நோக்கம் வந்து கும்பகோணத்துக்கு சுவாமி மலைக்கு 9:30 மணிக்கு வரணுங்கிறது என்னுடைய நோக்கம். அப்போ இலக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 மணிக்கு எந்திரிக்கணும், 4 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு வீட்டிலேருந்து புறப்படணும், 6 மணிக்கு திருப்பத்தூருக்கு வரணுங்கிறது முதல் இலக்கு, 7 மணிக்கு புதுக்கோட்டைக்கு வரணுங்கிறது 2வது இலக்கு, 8 மணிக்கு தஞ்சாவூரை தாண்டணுங்கிறது 3வது இலக்கு, 9 மணிக்கு கும்பகோணத்துக்கு வரணுங்கிறது இலக்கு. அதனால் நோக்கம் வந்து எனக்கு சுவாமிமலைக்கு 9:30க்கு வரணுங்கிறது நோக்கம். இலக்குங்கிறது ஒவ்வொரு ஊருக்கும் எத்தனை மணிக்கு வரணுங்கிறது இலக்கு. நோக்கம் வேறு, இலக்கு வேறு. நீங்கள் உங்களுடைய நோக்கத்தை இங்கே முடிவு செய்யுங்கள். இலக்கை நோக்கம் முடிவு பண்ணோம். நீங்கள் மனசுக்குள்ளே கொண்டாந்துருங்க. இதை நான் வந்து ஐஏஎஸ்ஸாக வரணும், ஐபிஎஸ்ஸாக வரணும்னா. இங்கே தலைவர் அண்ணாமலை என்னை பேசிகிட்டு இருக்கையில் சொன்னாங்க, இந்த அமைப்பை பற்றிலாம் எனக்கு தெரியாது, ஆனால் இதெல்லாம் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நகரத்தார் சங்க தலைவர் வைரவன்ட்டையும் என்கிட்டையும் சொன்னாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு 5 புள்ள வந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு அமைப்பை ஆரம்பியுங்கள் என்று ஒரு பேசிகிட்டு இருக்கையில் ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சாங்க. அடுத்தது கண்டிப்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய பலர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப அறிவு சார்ந்த சமூகம். ஆனால் இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நம்ம சமூகத்தில் ஒரு சிறு வருத்தம் என்னென்னா, பணத்துக்கு பெரிய மதிப்பு கொடுக்குறோம்.
அதனால பிள்ளைகளை படிக்க விடாம அறிவு சார்ந்து படிச்சது போதும் அப்படின்னு சொல்லி அந்த படிப்பை நல்லா படிக்கிற பிள்ளைய ஒரு காலகட்டத்தில் நிப்பாட்டி சம்பாதிக்கிறதுக்கு, ஏன்னா நம்ம சமூகம் பணத்தை நோக்கி மதிப்பு கொடுக்குது. ஏன்னா நோபல் பரிசு வாங்கினவர் நம்ம சமூகத்தில் இல்லைங்கிறது எனக்கு ஒரு பெரிய வருத்தம். இப்போ எனக்கு தெரிய தேவகோட்டையில் ஒரு பையன் இருக்கிறாரு. அந்த பையன் சிறு வயதிலிருந்து உங்கள் மாதிரி மேடைகளில் பரிசு வாங்கினார். ஒரு தடவை நான் அந்த பையனை பாராட்டும் போது சொன்னேன், நீ ரொம்ப பெரிய ஆளாக வருவ தம்பி அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவனுடைய அந்த அறிவு துணி எனக்கு என் மனதில் பட்டுச்சு. அந்த பையன் இப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் நம்ம பிளட் டெஸ்ட் கொடுத்தோம்னா நம்ம உடம்புகளை கட்டி வருமா வராதா, வரும்னா எந்த வயசில் கட்டி வரும்னு கண்டுபிடிச்சி சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு சிறப்பான பயிற்சியை அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் படிக்க வச்சுருந்தா ரொம்ப பெருசாக வந்திருப்பான் அந்த பையன். அவர்களுடைய தகப்பனார் இல்லைப்பா நம்ம படித்தது போதும், நீ சம்பாதிக்கிறத பாருன்னு ஒரு காலகட்டத்தில் அவனை நிப்பாட்டிட்டாங்க. அதனால அதுக்கு மேலே அவன் இன்னொருத்தட்ட போய் வேலை பார்த்து இவனுடைய திறமை பூரா அந்த வெள்ளைக்காரன் கொண்டு போய் அவன் பிரைஸை வாங்கிட்டு போயிட்டான். இது நம்ம ஆளுகள்கிட்ட இருக்கக்கூடிய, பெற்றோர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறை. இப்போ ஓரளவு சமூகத்தில் எல்லாரும் பணம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லாத அளவிற்கு 99% தன்னிறைவாக வந்துருச்சு. இந்த தன்னிறைவாக வந்தது ஒரு வகையில், இந்த ஐடி வந்தது இப்போ ஒரு விதத்தில் நல்லது, ஒரு விதத்தில் ரொம்ப நம்ம சமூகத்தை கெடுத்துட்டு போயிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஐடி நிறைய குடும்பங்களில் பிளவுகளை உண்டு பண்ணிட்டு போயிடுச்சு. இருந்தாலும் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போக வேண்டாம். நம்ம இந்த பணம் இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் கிடையாது. அதனால் தன்னுடைய அறிவை எல்லா காலத்திலையும் நீங்கள் எங்கே போனாலும் சரி ஒரு புஸ்தகத்தை கையில் வச்சுக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. சும்மா பஸ்ஸுக்கு காத்துட்ருக்கீங்களா, 10 நிமிஷம் படிங்க, அதிலிருந்து ஒரு செய்தி தெரியும். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் யாரெல்லாம் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பூரா ஆங்கிலத்திலேயோ தமிழ்லையோ தமக்கு தெரியக்கூடிய ஒரு மொழியில் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்கை வாங்கி வச்சுக்கோங்க. எந்த நேரம் வேணாலும் படிங்க. ஒரு புஸ்தகத்தை படித்து முடிச்சுட்டா வேற ஒரு புஸ்தகத்தை வாங்குங்க. அதுலேயும் இந்த செய்தி தான் சொல்லியிருப்பார்கள், ஆனால் அதை வேறு விதமாக சொல்லியிருப்பார்கள். அப்படி வேறு விதமாக சொல்லும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கு நம்ம சூடேற்றிக்குவோம். நம்ம உடம்புல அந்த உணர்ச்சி, இந்த 3 நாளில் இங்கேருந்து போகையில் ஒரு டெம்பர்மெண்ட், புது ரத்தம் பாய்ந்த மாதிரி போகிறீங்கல்ல, அந்த உணர்வு குறையாமல் இருக்கணும்னா நீங்கள் இங்கே சொன்னதை திரும்ப திரும்ப நினச்சி பார்க்கணும், திரும்ப அந்த புத்தகத்தை வச்சு படித்து பார்க்கணும். உங்களுடைய இங்கே சுவாமி மலையில் ஆரம்பித்த டெம்பர் எவரெஸ்ட் சிகரமாக உயர்ந்து நிற்கிற அளவுக்கு உங்களுடைய நிலையை நீங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பது தான் உங்கள் இந்த பிள்ளைகள்கிட்ட நான் உங்களை கேட்டுக்கிறது. இந்த தன்னை அறிதல்னு சொன்னாங்க, தன்னம்பிக்கை. உன்னை அறிதல்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 செய்தி முடிச்சிடுறேன். உன்னை அறிதல், அதாவது ஒவ்வொருத்தரும் தன்னை அறிஞ்சுக்கணும், நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னைய பற்றி எனக்கு முழுமையாக தெரியுமா அப்படின்னு கேட்டால், என்னைய பற்றி எனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் 25%. என்னைய பற்றி இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரிகிறது ஒரு 25%. என்னைய பற்றி எனக்கு தெரியாமல் வைரவண்ண வள்ளியப்பண்ண மாதிரி தெரிஞ்சு வச்சிருக்கிறது 25%. சில பேருக்கு பட்ட பேர் இருக்கும், அவங்க பேர் அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்க எய்தாப்பில் இருக்கவங்க சொல்லுவாங்க. அவர் பிராயபுரத்தில் ஒரு செட்டியார் இருக்கார், கட்டவரல் அழகப்ப செட்டியார்னு. ஆனால் அவருக்கு தெரியாத ஒரு கட்டவரல் அழகப்ப செட்டியார்னு. நான் கூட கேட்டேன், கட்டவரல்னா என்ன, கட்டவரல் இல்லையான்னு கேட்டேன். இல்லை, இந்த கட்டவரல் நினச்சா எல்லா விரலையும் தொடும், எந்த விரல் நினச்சாலும் கட்டவரலை தொட முடியாது. இவர் யார் நினச்சாலும் இவரை போய் பார்க்க முடியாது, இவர் யாரை வேணாலும் போய் பார்ப்பாரு, அதனால அவருக்கு கட்டவரல் அழகப்ப செட்டியார்னு பேர் வச்சுருக்காங்கன்னாங்க. அந்த மாதிரி அவர்களுக்கு என்னை பற்றி எனக்கு தெரியாத செய்திகள் அவர்களுக்கு தெரிகிறது 25%. என்னையை பற்றி எனக்கு மட்டும் தெரிஞ்ச செய்தி 25%. என்னையை பற்றி எனக்கும் தெரிஞ்சு அவங்களுக்கும் தெரிஞ்சது 25%. இந்த 75% போக நம்ம ஆள் மனதில் இன்னொரு 25% இருக்கு. கண்ணகி மதுரை எரிப்பாள்னு கண்ணகிக்கு தெரியுமா? தெரியாது. மதுரையை கண்ணகி எரித்தது வரலாறு. அந்த 25% நம்ம உணர்ந்துட்டோம்னா முழுமையாக நம்மை உணர்ந்ததாக அர்த்தம். அந்த 25% உணர்வதற்கு இந்த 3 நாள் பயிற்சி பட்டறை உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். இறுதியாக ஒரு செய்தி நான் எல்லா இடத்துலையும் கேட்பேன். போன பயிற்சி பட்டறைக்கு வந்தவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டாம், இந்த புதுசாக வந்திருக்க பிள்ளைகள் இதற்கு பதில் சொல்லணும். காஃபி கலக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்? காஃபியில் என்னெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்? எந்திரிச்சு ஒரு பிள்ளை தைரியமா சொல்லுவேம்மா, சொல்லு. பால், ஜீனி, காபித்தூள், ரைட்.
வேற எதுவும் இருக்கா? அடுப்பு, அடுப்பு சட்டி, இதெல்லாம் இல்லாமல் ஒரு செய்தி அதில் மறைஞ்சிருக்கு. அடுப்பு இந்த இருக்காங்க, சட்டி அங்கே இருக்காங்க. இந்த அடுப்பும் சட்டியும் உருவாக்குற சூடு இருக்கு பார்த்தியா, அந்த சூடு இல்லைன்னா காஃபி நல்லா இருக்காது. அதனால தான் வாழ்க்கையில் செட்டியை வீட்டில் ஏன்டா சூடு சொரணை இருக்கான்னு நம்மளையெல்லாம் பார்த்து கேட்பாங்க. இந்த சூடு உங்களுக்கு குறையாமல் நீங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும், வாழ்க்கை பூரா இந்த சூடை இங்கே இருந்து ஏற்றி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.